தட் இஸ் யோர் பிஸ்னஸ், அது உன்னுடைய பாடு. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக முத்தமிட்டு காட்டி கொடுத்தவர் தான் இந்த யூதாஸ். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்ட பிறகு அவர் மிகவும் இருதயத்தில் குத்தப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் யார் இடத்துல வாங்கினாரோ அவங்ககிட்டே கொடுத்துட்டு, நான் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியை காட்டி கொடுத்தனே அப்படின்னு சொல்லி அவருடைய தவறை அவங்கக்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறாரு. அப்போ அவங்க சொல்கிற பதில் தான் தட் இஸ் யோர் பிஸ்னஸ், அது உன்னுடைய பாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்மளுடைய தவறுக்காக நம்ம மனுஷர்கிட்ட போய் நின்னா அவங்க அது உன்னுடைய பாடுன்னு தான் சொல்லுவாங்க. அதிலேருந்து அவங்க காப்பாற்றவும் முடியாது. ஆனால் நம்ம தவறுகளை நம்ம உணரும் பொழுது அந்த தவறுகளுக்காக ஆண்டவரிடத்துல போய் நம்ம மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது தான் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுக்க முடியும். ஆனால் யூதாஸ் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவருடைய தவறுக்காக அவர் ரிப்பெண்ட் பண்ணார். ஆனால் அவர் போன இடம் தான் தவறான இடம். கொடூரமான முடிவை சந்திச்சார்.